உங்கள் ராஜா எலக்ட்ரிஷியன் நாகர்கோவில். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்திருந்தோம். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வெறும் ப்ரொஃபைல் லைட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, வேற எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். அது எதனால கொடுத்திருந்தோம் பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த லைட்டுமே எதுவுமே நம்ம வந்து அந்த வீட்டுல வந்து யூஸ் பண்ணல. அந்த வீட்டுல வேலை பார்த்தவங்க பாத்தீங்கன்னா வந்து உங்க வீட்டை வந்து கிராண்டா மாத்தி தாரேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, வெறும் ப்ரொஃபைல் லைட் மூலமா மட்டும்தான் வந்து அதை வந்து அந்த வீடை வந்து ஜொலிக்க விட்டுருந்தாங்க. அது டீப் லைட்டோ இல்லைன்னா குண்பல்லுப்போ அப்படி எதுவுமே கொடுக்கல. நைட் லேம்ப் கூட அந்த வீட்டுல வந்து கொடுக்காம தான் வந்து அதுக்குள்ள ஒயர் கூட கொடுக்காம பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து தப்பு. அதாவது பாத்தீங்கன்னா இதனால கரண்ட் பில் அதிகமா வந்து நான் எந்த வீடியோலுமே சொல்லல வேற. ஆனா அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் 5-6 கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்குதான் நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். அந்த ஒரு வீடியோவா கொடுத்திருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து ஹெச்பி கணக்கு வேற பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவை நம்ம போடணும். அவர் வந்து அதை புரிஞ்சிக்காம தான் அந்த வீடியோ கொடுத்திருந்தாரு. அவர் ஒரு எலக்ட்ரிஷனா இருந்துட்டு இது கூட தெரியாம நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தனால தான் அந்த வீடியோ கொடுத்திருந்தோம். இதை யூஸ் பண்ணா வந்து கரண்ட் பில் அதிகம் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த வீடியோலுமே சொல்லல. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வேற எந்த இதுவுமே செகண்டரியா வந்து ஒரு பல்பு கூட கொடுக்காதனால அந்த வீட்டுல வந்து இதை நம்பி மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நார்மலா வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா 1 மணிக்கு 2 மணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 6 மணிக்கு இந்த லைட்டை தான் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு வேற லைட் எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து அந்த வீடியோ நம்ம வந்து கரண்ட் பில் அதிகம் வருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ தனியா ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு. இன்னும் வரைக்கும் வந்து நம்ம போடுற வீடியோ தப்பு அப்படின்னா இன்னும் வீடியோ கொடுத்திருக்காரு. அதனால வந்து அவர் போட்ட வீடியோ என்னென்ன தப்பு, அவர் என்ன தப்பு பண்ணிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தோம். அவரோட கருத்து நமக்கு எதுல இருந்து பிடிக்கலன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா 1 ஹெச்பி மோட்டரையும் இந்த ப்ரொஃபைல் லைட்டையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. அதாவது வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா வாட்ஸ் கணக்கு எதுவுமே தெரியாம பண்ணியிருக்காரு. அதுதான் பிரச்சனையே. அதாவது ஒரு ஹெச்பி மோட்டர் எத்தனை வாட்ஸ்ங்கிறது அவருக்கு தெரியல. அங்க 1 ஹெச்பி மோட்டர் பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் வரும். அந்த 750 வாட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 30 மீட்டர் யூஸ் பண்ணா இந்த 750 வாட்ஸ் இதுலயும் கிடைக்கும். அப்போ அதை யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிச்சல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3/4 யூனிட் அந்த 1 மணிக்கு ஓடிச்சு அப்படின்னா அந்த மோட்டர் பாத்தீங்கன்னா 1 மணிக்கு ஓடிச்சுன்னா 3/4 யூனிட் ஆச்சு. அதே மாதிரிதான் இது வந்து 30 மீட்டர் யூஸ் பண்ணனா 3/4 யூனிட் யூஸ் ஆகும். அதுதான் கணக்கு. அதுதான் நம்ம வந்து தெளிவா கொடுத்துருக்கோம். அதுல அது ஒரு புரிஞ்சிக்காம கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது போக பாத்தீங்கன்னா வந்து இப்ப புதுசாவும் ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு. அதுவுமே பாத்தீங்கன்னா தப்பான கருத்து தான் இன்னும் வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காரு. வீடியோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் கிளம்பிட்டு இருக்கு அப்படிங்காரு. அவர் ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ வந்து நிறைய வந்து வியூஸ் போயிருக்கனால அதுல பாத்தீங்கன்னா வந்து கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம தான் சொல்லியிருந்தோம். வேற யாரும் இல்ல, நம்ம தான் சொல்லியிருந்தோம். ஒரு 3 வீடியோ நம்ம தான் சொல்லியிருந்தோம். அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தனால ஒரு 3 வீடியோ நம்ம போட மாதிரி ஆயிப்போச்சு. அதுல வந்து அந்த டீட்டெயிலாம் நம்ம கொடுத்திருந்தோம். ஆனா வந்து இப்போ என்ன பண்றாருன்னா அவர் வந்து இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, தப்பான ஒரு தகவலை இப்போ வரையுமே வந்து அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம வந்து ரூமரோ இல்லைன்னா தப்பான பதிவோ எதுவுமே நம்ம போடல. அவர் என்ன சொல்றாருன்னா ஆம்ஸ் ரேட்டிங்கு வால்ட்டு இதெல்லாம் வந்து தெரியாது, மக்களுக்கு தெரியாது அப்படிங்காரு. அது கரெக்ட் தான். ஆனா மக்களுக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து வேலை செய்யற நமக்கு அதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா வந்து அவருக்கு தெரியல. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த எத்தனை வாட்ஸ் என்னன்னு தெரியாம பண்றதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. அது தெரிஞ்சிருந்தா நான் வந்து இத்தனை 3 வீடியோ போட்டுருக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரீப்ளை வீடியோ போடணும் இல்லை. இப்ப நான் அதுக்கு ஒரு ரீப்ளை போடணும்னு சொல்லி அவசியமே இல்லை. அது தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக மொத்தத்துல இது வாட்ஸ் தெரியாம இருக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே. அது வந்து இவரு இல்ல, நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதுக்குதான் வந்து இவர் இப்பவும் போட்டிருக்க வீடியோலயுமே வந்து தப்பா தான் சொல்றாரு வாட்ஸ். அதை வந்து இப்ப கிளியரா பாத்திரலாம். இப்போ அடுத்த பாயிண்டா என்ன கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 240 எல்இடி வச்சிருக்கோம் ஒரு மீட்டருக்கு. இதே இது பாத்தீங்கன்னா வந்து 60 எல்இடி இருக்கு. ஒரு மீட்டருக்கு 60 இருக்கு, 120 இருக்கு, 180 இருக்கு, 240 இருக்கு. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 240. அப்ப 240 எல்இடி இருக்குன்னா அப்ப கரண்ட் பில் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸாம்பிளா ஒண்ணு கொண்டு வராரு. அவர் என்ன கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்துக்காரு. அந்த பல்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 பல்ப் இருக்கு அதுக்குள்ள. அது பாத்தீங்கன்னா 7 வாட்ஸுங்காரு. அந்த 7 வாட்ஸ் ஓகே, அந்த 14 பல்ப் இருக்குது ஓகே. ஆனா வச்சிருக்க ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து உள்ள பாத்தீங்கன்னா வந்து 2 கலர்ல பல்ப் இருக்கும். அதை நீங்க பார்த்தா கிளியரா தெரியும். 2 கலர்ல பல்ப் இருக்கும். ஒன்னு ஒயிட், ஒன்னு ஓம் ஒயிட். இப்போ நீங்க ஒயிட்டை மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த 7 பல்ப் மட்டும் தான் எரியும். அதே இது நீங்க ஓம் ஒயிட் போட்டீங்கன்னா அந்த 7 பல்ப் தான் இருக்கும். அந்த 7 பல்புக்குள்ள வாட்ஸ் பாத்தீங்கன்னா அது 7 பல்ப் வந்தீங்கன்னா 7 வாட்ஸ். அதுதான் இது. அதையிலேயே வந்து அவர் தப்பா தான் அதுல வீடியோல கொடுத்திருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சு படிச்சுட்டு வீடியோ படிக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த கான்செப்ட் எதுக்கு வந்துருக்காரு பாத்தீங்கன்னா ஏசி டிசி வந்திருக்காரு. அந்த ஏசி டிசி பாத்தீங்கன்னா பெரிய இது ஒண்ணு இல்ல. அது பெரிய அதுல ஒன்னும் இது பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதுல இருந்து அடுத்த சாப்டர் போயிருக்காரு. இப்போ ஏசிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு ஒயரிங் பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து ஏசி. அதாவது இபி லைன்ல இருந்து வர்றது. டிசிங்க பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி லைன் இருக்கு பாத்தீங்களா, பேட்டரி லைன் சோலார் லைன் எல்லாமே டிசி. அவ்வளவுதான் வித்தியாசம். அது இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேட்டரி, நம்ம வீட்டுல பேட்டரி இருக்கும். அது 12 வோல்ட் பேட்டரி. அந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா இந்த லைட்டை நம்ம வந்து டைரக்டா வச்சோம்னா இது லைட் எரியும். அதே இது பாத்தீங்கன்னா இதை வந்து டைரக்டா நம்ம வந்து பிளக் பாயிண்ட்ல நம்ம வீட்டு ஒயரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுல வந்து நம்ம நார்மலா வந்து இந்த பிளக் பாயிண்ட்ல கூட இதை கொடுத்தா என்ன ஆகும்னா மொத்தமா எரிஞ்சு போயிடும்.
அது பல்ப் வந்து எல்லாமே நாசமாயி போகும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். அந்த கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்க வந்து நம்ம வந்து ஏசி லைன் இங்க கொடுத்து டிசி லைன் இங்க எடுக்கிறோம். அப்பதான் இந்த லைட் வந்து நமக்கு எரியும். இதை பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா கொடுக்க கூடாதுன்னு தான் நம்ம இதை கொடுக்கும். அவர் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா அடுத்து இதை யூஸ் பண்ணா கரண்ட் பில் கம்மியாகும் அப்படின்னு. அது எப்படி கம்மியாகும்? அது யாராவது தெரிஞ்ச தயவு செஞ்சு வீடியோ கொடுங்க. அப்படியில்லாட்ட போட்டவங்க யாராவது தெரிஞ்ச தயவு செஞ்சு வீடியோ கொடுங்க. அது எப்படி கம்மியாகும் அப்படின்னு. ஏசி டிசி வந்து கரண்ட் பில் கம்மி ஆகவே செய்யாது. அதோட வேல்யூ இது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து இப்போ வந்து 5 ஆம்ஸ் 5 ஆம்ஸ்ன்னு சொல்லிச்சுல வந்து இது 60 வாட்ஸ். 5 ஆம்ஸ்னா இது 60 வாட்ஸ். அப்ப இந்த 60 வாட்ஸுக்குள்ள தான் இது வந்து இந்த எரியும். அதுக்கு மேல கொடுத்தா பிரைட்னஸ் கம்மியாகும். அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதுனால கரண்ட் பில் கம்மி ஆகும். அந்த இது கம்மி ஆகவே செய்யாது. அதுதான் ஒரு பொய்யான தகவல். அது எப்படி கம்மி ஆகும் சொல்லிட்டு நீங்க வீடியோ போட்டிருக்கீங்களா? ஒரு கரெக்டான ஒரு வீடியோ இருந்தா கொடுங்க. நான் என்னோட கஸ்டமருக்கு நான் இதே மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா நான் எனக்கு கஸ்டமருக்கு நான் இதே மாதிரி போட்டு கரண்ட் பில்லை கம்மி பண்ணி கொடுக்க நானும் முயற்சி பண்றேன். அது ரொம்பவே நல்ல விஷயங்கள். அதனால வந்து அதை நான் முயற்சி அந்த பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அது உண்மையாக இருந்துச்சுன்னா. ஆனா அதை அப்படி பண்ண முடியாது. இருந்தா சொல்லுங்க, நான் அதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன். அது கண்டிப்பா முடியாது. அது இருந்தா ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருங்க தயவு செஞ்சு. அதை அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாட்ஸ் சொல்லுறாரு. இந்த லைட்டோட வாட்ஸ் அதுலதான் நான் தப்பு பண்றதே அதுலதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இதோட வாட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு லைட்டுக்கும் மாறும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுவே நீங்க ஒரு கடை வச்சு நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். தெரியாம இல்ல, அந்த டீட்டெயில் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தப்பாகதான் நீங்க தான் தப்பா கொடுக்கீங்க, நான் தப்பா கொடுக்கல. இதுல வந்து 60 எல்இடி, அதாவது இந்த ஒரு மீட்டருக்கு பாத்தீங்கன்னா 60 எல்இடி இருக்க ப்ரொஃபைல் லைட் பாத்தீங்கன்னா 6 வாட்ஸ் வரும். ஒரு மீட்டர் 60 எல்இடி உள்ளது 6 வாட்ஸ் வரும். அதே இது 120 இருக்கிறது பாத்தீங்கன்னா 12 வாட்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா 120 எல்இடி இருந்துச்சுன்னா 12 வாட்ஸ் ஒரு மீட்டருக்கு. இதே இது 180 இருந்துன்னா 20 வாட்ஸ் வரும். அதே இது நான் சொல்றது எல்லாமே நீங்க யூஸ் பண்ற பிராண்டு தான். வேற எந்த பிராண்டுமே சொல்லல. நீங்க யூஸ் பண்ற பிராண்டு தான் சொல்றேன். நீங்க யூஸ் பண்றது வந்து இமேஜ் பிராண்ட் யூஸ் பண்றீங்க. அந்த இமேஜை தான் நானும் சொல்றேன். புரிஞ்சுங்க. அது 240 எல்இடி தான் பாத்தீங்கன்னா 26 வாட்ஸ் எடுக்கும். புரியுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ் பாத்தீங்கன்னா 26 வாட்ஸ் இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 எடுக்குங்காரு. அது எப்படி 20 எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15 எடுக்கும் 20 எடுக்கும் சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அது பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் கையில வச்சிருக்க பிராண்டு வேற, இது வந்து இதோட வாட்ஸ் வேற. இது பாத்தீங்கன்னா 5 மீட்டர் பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ். 5 மீட்டர் 60 வாட்ஸ். புரியுதுல? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 மீட்டர் வெறும் 45 வாட்ஸ் உள்ளது இருக்குது. ஆனா அவர் கையில வச்சிருக்க பிராண்டு இமேஜ் பிராண்டு. அந்த பிராண்டை வச்சா நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ண அந்த நான் நீங்க கையில வச்சிருக்க பிராண்டை மட்டும் தான் நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா வந்து 26 வாட்ஸ் 240 எல்இடி. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டு ஒரு வீடியோ கொடுங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோவுக்கு அவர் தெரியாதனமா வாய் தவறி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 100 மீட்டர் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த 100 மீட்டர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கரண்ட் பில், அதாவது அதிகமா அந்த லைட்டை பாத்தீங்கன்னா அதிகமா யூசேஜ் இல்லை அப்படிங்காரு. அதுதான் உண்மை. அதுதான் நானும் சொல்ல வந்ததே. அதாவது அந்த லைட் நம்ம வந்து ப்ரொஃபைல் லைட் போட்டுனா யாருமே அதிகமா யூஸ் பண்ணதே கிடையாது. அதுதான் நிஜம். இது என்னன்னா அந்த வீட்டுல என்ன பிரச்சனைனா அந்த வீட்டுல வந்து எல்லாமே, அதாவது டியூப் லைட்டு பல்பு காரியங்கள் எதுவுமே இல்லாம எல்லாமே வந்து ப்ரொஃபைல் லைட் மூலமாவே எரியதுனால மட்டும்தான் அந்த கரண்ட் பில் அதிகமா வந்தது. நீங்க பண்ற வீட்டுல என்ன பண்ணிருப்பீங்கன்னா கண்டிப்பா வந்து அடிஷனலா பாத்தீங்கன்னா வந்து பல்பு டியூப் லைட் எல்லாமே வச்சு கொடுத்துருப்பீங்க. அப்படிதான் நம்ம எல்லாரும் பண்றோம். அந்த வீட்டுல பண்ணல. அதுதான் பிரச்சனையே. அதுக்காண்டி தான் அந்த வீடியோவே போட்டேன். அதை புரிஞ்சிக்காம நீங்க வந்து இவ்வளவு இந்த கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எல்லாம் கொடுத்து அது வாட்ஸ் கீட்ஸ் எல்லாமே பேச வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் லைட்டை பத்தி, இந்த ப்ரொஃபைல் லைட் எத்தனை வாட்ஸ் எத்தனை ஆம்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியல. தெரியாதனாலதான் நீங்க 15 வாட்ஸ்ல இருந்து 20 வாட்ஸ் வரைஞ்சிட்டு குத்து மதிப்பா ஒரு வாட்ஸை போட்டு கொடுத்துட்டீங்க. ஆனா வந்து இது கரெக்டான வாட்ஸ் பாத்தீங்கன்னா 26 வாட்ஸ். இப்ப இந்த 26 வாட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு யூஸ் பண்ணா எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அது மாதிரி டியூப் லைட் யூஸ் பண்ணா எவ்வளவு கரண்ட் பில் வருதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம வந்து இதை எப்போ யூஸ் பண்ண போறது இல்லை. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரை யூஸ் பண்ணா கூட ஒரு 4 மணிக்கு. அதே மாதிரி டியூப் லைட் கண்டிப்பா நம்ம சாயங்கால டைம்ல கண்டிப்பா யூஸ் பண்ணும். அந்த டைம் கணக்கு பண்ணி அந்த டியூப் லைட் யூஸ் பண்ணா என்ன கரண்ட் வருது, இந்த ப்ரொஃபைல் லைட் அதுக்கு பதிலாக அந்த ப்ரொஃபைல் லைட்டை யூஸ் பண்ணா என்ன கரண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து டியூப் லைட் யூஸ் பண்ணா எவ்வளவு வருது, அது ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணா எவ்வளவு வருதுன்னு சொல்லி நம்ம ஒரு 4 மணிக்கு கணக்கு எடுத்து வச்சிருக்கோம். அதே இது பாத்தீங்கன்னா ஒரு நைட் டைம்ல விட கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அதனால ஒரு 4 மணி டு 6 மணி நம்ம டைம் எடுத்திருக்கோம். அதுல ஒரு டியூப் லைட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மணிக்கு, அதாவது வந்து 20 வாட்ஸ். ஒரு டியூப் லைட் பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ். ஒரு 4 மணிக்கு கணக்கு பண்ணி வச்சோன்னா 80 வாட்ஸ் ஆச்சு. 4 மணிக்கு யூஸ் பண்ண 80 வாட்ஸ். அதே இது பாத்தீங்கன்னா 60 நாள் 2 மாசத்துக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது வாட்ச் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 4800 வாட்ஸ் ஆச்சு. அதே யூனிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணச்சுல பாத்தீங்கன்னா 4.8 யூனிட் தான் ஆச்சு. அதே இது நம்ம ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 30 மீட்டர் யூஸ் பண்றோம். ஆனா 26 வாட்ஸ் 780 வாட்ஸ் ஆச்சு.
அதே இது நாளா நம்ம வந்து பெருக்கத்துல எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3120 வருது. அப்போ வந்து 60 நாளுக்குன்னு பாக்கச்சுல நமக்கு 1,87,200 வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஒரு 30 மீட்டர்னால. அதாவது ஒரு 4 மணிக்கு யூஸ் பண்ணா, புரியுதுங்களா? அதே இது நம்ம அதாவது இதை யூனிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணனா எவ்வளவு வருது பாருங்க, 186 யூனிட் வருது ஒரு 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் மூலம் மட்டும். அதாவது பாத்தீங்கன்னா 30 மீட்டர் யூஸ் பண்ணா 30 மீட்டர் யூஸ் பண்ணதுக்கே பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு 186 யூனிட் வருது. இது பெருசா இல்ல. நம்ம வந்து அமௌண்ட் மீட்டர் பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி போடுவோம். ஆனா வந்து அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு, அதனால நம்ம வந்து சாம்பிளுக்கு தான் இதை காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீப் லைட்டும் ப்ரொஃபைல் லைட்டும் ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு டீப் லைட் ஒரு 3 மணிக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வைக்க, அதுக்கு பதில் வந்து டீப் லைட் ப்ரொஃபைல் லைட் பாத்தீங்கன்னா வந்து 1 மணிக்கு யூஸ் பண்றீங்க. அப்படி நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கச்சுல 20 வாட்ஸ் வச்சு 3 மணிக்கு நீங்க யூஸ் பண்றீங்க 60 வாட்ஸ். அதே பாத்தீங்கன்னா 60 நாளைக்கு பாத்தீங்கன்னா 3600 வாட்ஸ் ஆச்சு. அது பாத்தீங்கன்னா யூனிட்டா கன்வெர்ட் பண்ணச்சுல பாத்தீங்கன்னா 3.6 யூனிட் ஆச்சு டீப் லைட்டுக்கு மட்டும். அதே இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மணிக்கூர் தான் நீங்க வந்து ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்றீங்க. அந்த ப்ரொஃபைல் லைட் பாத்தீங்கன்னா வந்து 30 மீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். மீட்டர் பாத்தீங்கன்னா 26 வாட்ஸ். அப்போ வந்து 780 மீட்டர் 750 வாட்ஸ் ஆச்சு. அதே இது 60 கொண்டு பெருக்கும் போது எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 46,800 வருது. அப்போ அதை யூனிட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணிச்சல 46.8 யூனிட் வருது. அப்போ எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த டீப் லைட்டும் யூஸ் பண்றோம், நம்ம ப்ரொஃபைல் லைட்டும் யூஸ் பண்ணும்போது 50 யூனிட் தான் உங்களுக்கு பிடிக்குது. அதே இது நீங்க ப்ரொஃபைல் லைட்டை மட்டும் நீங்க பண்ணி நம்பி இருந்தீங்க அப்படின்னா 186 யூனிட் வருது. கிட்டத்தட்ட ஒரு 130 யூனிட் கிட்ட எக்ஸ்ட்ரா வருது. இப்ப நீங்க இந்த ரெண்டுத்தையும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் 50 யூனிட் தான் வருது. அதுக்குதான் சொல்றது, நம்ம அதுல தெளிவா சொல்லியிருக்கிறது என்னன்னா, ரெண்டுமே கொடுங்க. நீங்க ஒரு கஸ்டமருக்கு தெரிஞ்சு நமக்கு ரெண்டுமே கொடுக்கறது நமக்கு நல்ல பெஸ்ட். நீங்க ப்ரொஃபைல் லைட்டை மட்டும் தான் நான் கொடுப்பேன், அவங்க அதை மட்டும் தான் நம்பி இருக்கணும்னா கரண்ட் பில் அதிகமாக வரதான் செய்யும். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே சொல்றேன். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் மட்டும் பண்ணனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே. நம்ம வந்து வேற எந்த பிரச்சனை நம்ம இதனாலதான் நான் கரண்ட் பில் இதனால கரண்ட் பில் கூட வருது எந்த இதுவுமே சொல்லல. இப்போ இந்த பிரச்சனை வந்தனால சொல்றேன், இது வந்து கரண்ட் பில் கொஞ்சம் கூட தான் வரும். நான் அதுக்கு பதில அந்த கரண்ட் பில் கூட வர்றது வேற என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்டு என்ன இருக்குன்னு பாக்கச்சுல வந்து நல்ல பிராண்டுகளை யூஸ் பண்ணுங்க. ஒரு மீட்டர் பாத்தீங்கன்னா வந்து 10 வாட்ஸுக்கு தான் வரும். அதே நம்ம வந்து இதுல பாத்தீங்கன்னா 26 வாட்ஸ் வருது. இது ஒரு மீட்டருங்க 26 வாட்ஸ். இதே இது ஒரு நல்ல பிராண்டா எடுக்கும்போது 10 வாட்ஸ் வரும், அப்படி இல்லாட்டா 15 வாட்ஸ் வரும். இதுதான் வரும். இதை பத்தி நம்ம வந்து கிளியரா இதை பார்த்தாச்சு. அதுமே பாத்தீங்கன்னா ஒரு சொல்லியிருக்காரு 300 மீட்டர் ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணிருக்கு. அவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 16,000 தான் கரண்ட் பில் வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 4 ஏசி இருக்கு, 2 ஹீட்டர் இருக்கு, 2 வாஷிங் மிஷின் இருக்கு, 20 ஃபேன் இருக்கு, 20 டியூப் லைட் இருக்கு, லிஃப்ட் இருக்கு, அப்புறம் ப்ரெஷர் பம்பு என்னெல்லாமோ இருக்குங்காரு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு 16,000 தான் கரண்ட் பில் வருங்காரு. ஆனா 16,000 எப்படி கரண்ட் பில் வருதுன்னு சொல்லி தெரியல. அந்த வீடியோ அவர் கொடுக்கன்னு இருக்காங்க, கொடுத்தா நல்லா இருக்கும், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் யூஸ் பண்ணிருக்கேங்காரு. பாத்தீங்களா, அந்த 300 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா வந்து 26 வாட்ஸ். ஒரு மீட்டர் 26 பக்கத்துல 300 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா 7,800 வாட்ஸ் வருது. அந்த 7,800 வாட்ஸ்ங்கிறது ஒரு மணிக்கு யூஸ் பண்ணனா அது எத்தனை யூனிட்னு பாத்தீங்கன்னா வந்து 7.8 யூனிட். அப்போ அந்த யூனிட் பாத்தீங்கன்னா வந்து 60 நாளுக்கு கணக்கு பண்ணிச்சுல நமக்கு வந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 468 யூனிட் வருது ஒரு மாசத்துக்கு. அது 2 மாசத்துக்கு 60 நாளுக்கு தான் நமக்கு ரீடிங்கு 468 யூனிட் வருது 2 மாசத்துக்கு. அதே இது பாத்தீங்கன்னா வந்து அமௌண்ட், அதாவது டேரிஃப் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து 100 யூனிட்டுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 ரூபா 50 பைசா வரும் 200 யூனிட்டுக்கு மேல. அந்த டீட்டெயில் நான் வந்து இந்த சைட்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது 468 யூனிட் ஓடிச்சு அப்படின்னா அவங்களோட கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா 6 ரூபா 50 பைசா வந்திருக்கும். அது அப்படி கனெக்ட் பண்ணி பாக்கச்சுல இந்த ஒரு மணிக்கு மட்டும் 60 நாள் மட்டும் இந்த ப்ரொஃபைல் லைட் 300 வாட்டையும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணிக்கு தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 3042 ரூபா வந்திருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா 4 மணிக்கூர் யூஸ் பண்ணாங்க, அந்த 300 மீட்டரே 4 மணிக்கூர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கூருக்கு இது 4 மணிக்கூர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 31.2 யூனிட் ஆச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 300 மீட்டருமே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 31.2 யூனிட் ஆச்சு. அதே இது 60 நாள் பாத்தீங்கன்னா யூனிட் மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து 1872 யூனிட் ஆச்சு. அப்போ கரண்ட் பில்லு அவங்க அந்த டேரிஃப் பண்ணி பாக்கச்சுல 12 ரூபா கிட்ட வந்துடும். அப்ப 12 ரூபான்னு பாக்கச்சுல ரெண்டு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 22,462 ரூபா வருது. அப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 374 ரூபா கிட்ட நமக்கு ஒரு நாளைக்கு வந்து கரண்ட் பில்லு மட்டும் வருது. இந்த 300 மீட்டரையும் யூஸ் பண்ணி அந்த 300 மீட்டரையுமே ஆன் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கு யூஸ் பண்றாங்க. என்னன்னா இப்படி எதனால 4 மணிக்குன்னு போட்டிருக்கீங்கன்னா
இந்த 300 மீட்டருமே 4 மணிக்கு எரியாது. ஏன்னா சில இடங்கள்ல ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி தான் ஆன் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து அந்த 300 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் எரியும். இந்த 300 மீட்டருமே வந்து ஒரே அடியா எரியாது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உப்பம் போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து குறவு போடுவாங்க. அப்படி பார்க்கச்சுல அந்த 300 மீட்டர் எரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, எரியாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம உத்தேசம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலுமே அவர் இதுல இருந்து பாதி எடுத்தா, அதாவது 2 மணிக்கு மட்டுமே எடுத்தாலுமே 11,200 ரூபாய் கிட்ட 2 மாசத்துக்கு கரண்ட் பில் வருது. அதாவது இந்த 300 மீட்டரும் ஒரு 2 மணிக்கு யூஸ் பண்ணாலே 11,000 ரூபாய் கிட்ட வருது. அப்போ 4 ஏசி, 4 ஹீட்டரு, இந்த 20 ஃபேனு, 20 டியூப் லைட்டு, இதெல்லாம் எந்த கணக்குல வரும்? அது எனக்கு புரியல. இதை நீங்க இன்னும் இதை தான் வந்து யூஸ் பண்றாங்களா, இல்லடா நம்ம வந்து நார்மலா வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம்ல டியூப் லைட்டு ஃபேன், அதை மட்டும் யூஸ் பண்ணி 16,000 ரூபாய் வருதா? இதை யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பா கரண்ட் பில் கூட தான் வரும். அவங்க இதை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட் ஓகே தான். அந்த வீட்டுல பிரச்சனை வந்து இது எதுவுமே இல்லாதனாலதான் பிரச்சனை. அதுக்காண்டி பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட்டை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் இல்ல, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். என்னன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். என்னன்னா வந்து இப்போ இந்த ஹாலு வெளியே அவுட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட் மூலம் மட்டும்தான் உங்க வீடை வந்து ரொம்பவே கிராண்டா சூப்பரா அடிப்பொலியா காட்ட முடியும். இந்த ப்ரொஃபைலால மட்டும்தான் காட்ட முடியும், வேற எந்த லைட்னாலும் காட்ட முடியாது. அதனால இந்த லைட்டை நான் பண்ணக்கூடாதுன்னு எதுலையுமே சொல்லலாம். அதனால வந்து நானுமே வந்து இந்த ஃபீல்ட்ல 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இந்த ஃபீல்டு தான் நம்ம சோறு போட்டு நம்ம சாப்பிட்டது எல்லாமே இந்த இதுலதான் இருக்கும். அப்போ இந்த ஃபீல்ட நம்ம வந்து அழிக்கணும்னு நம்ம வந்து எதுலையுமே நினைச்சது இல்ல. பண்ணி கொடுக்கற ஒழுங்கா பண்ணி கொடுங்க அப்படின்னு தான். இந்த வீட்டுல ஒரு அவங்களும் அந்த வீடை கட்டினவங்களும் அவளை கஷ்டப்பட்டு தாளிச்சாலும் வர்த்தி தான் அந்த ஒரு கஷ்டத்துல அந்த வீடை கட்டி இவ்வளவு ரூபா கரண்ட் பில் கட்டும் போது அந்த வழி பெரிய வழியா இருக்கும். அது நான் அந்த ரீசன் காண்டி மட்டும்தான் இப்படி பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா வந்து வேற அதுல தெளிவா போடுனே வேற இந்த மாதிரி பண்ணனாலதான் அந்த ப்ரொஃபைல் லைட் பண்ணி எந்த டியூப் லைட் எதுவுமே வைக்காதனாலதான் அந்த பிரச்சனை சொல்லி தெளிவா போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி, அதாவது ஹெச்பி அது இதுன்னு சொல்லி கொண்டு வரும்போது நீங்க இவ்வளவு வேலை பார்த்து வந்து அதை தெரியாம இருக்கும்போது நான் ஒரு வீடியோவாட்டு போட்டது. அதுக்கு அந்த இதுக்காண்டி தான் நான் வீடியோ போட்டேன். மற்றபடி வந்து இதை கொண்டு போகணும், இதை ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போகணும், இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து இந்த ஃபீல்டே மொத்தவே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் எப்பவும் நினைச்சல. இன்னும் வரைக்கும் நான் இந்த ஃபீல்டை நான் பண்ணிட்டு தான் இருக்கு. இதே ப்ரொஃபைல் லைட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்ல இப்போ வந்து 200 மீட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். அது போக ஏகப்பட்ட சைட் இருக்கு. நம்மளால வந்து சைட்டு செய்ய முடியாத சைட்டுகளும் இருக்கு, புரியுதுல? அதனால நம்ம இது வேலை இல்லாதவன் இப்படி பண்றான் அப்படி பண்றலாம் சொல்ல இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா வந்து அந்த தொழிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க. இந்த வீடியோ போட்டேன், நீங்க வீடியோ போட்டீங்களா, இந்த வீடியோ போட்டு பதில் வீடியோ கொடுக்கன்னு சொல்லுவீங்க. இதோட தெளிவான ஒரு வீடியோ நான் கொடுத்தாச்சு. தெளிவா அந்த வீடியோ தெளிவு இல்ல, அப்படிதான் வீடியோ கொடுக்கணும்னா வீடியோ கொடுங்க. அப்படி இல்லை இதுக்கு மேல என்னால வீடியோ கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல ஃபுல்லா தெளிவா எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் இதுல போய் சும்மா நான் இதுல இருந்து நான் வீடியோ போட்டு நீங்க ஒரு வீடியோ போட நான் ஒரு வீடியோ போய் எனக்கு டைம் இல்ல. எனக்கு இந்த தொழிலை விட்டு நான் இந்த சும்மா வீடியோ சின்ன வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பெரிய வீடியோ நம்ம போட எனக்கு பழக்கமும் இல்லை, எனக்கு அது செட்டும் ஆகாது, புரியுதுல்ல? அதனால நம்ம வந்து இப்ப நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபாலோ பண்ணவங்களுக்கு நமக்கு ஒரு இது கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா நீங்க வந்து வீடியோ போட்டு தெளிவா சொல்லி தான் போட்டிருக்கீங்க. அவங்க ஒரு 3 வீடியோ போட்டிருக்காங்க, அதனாலதான் சரி. அப்ப எல்லாரும் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி இந்த மாதிரி இப்படி உங்களை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்களா, நீங்க ஏன் பதில் கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுனாலதான் நம்ம இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணது. அதனால வந்து இந்த பிரச்சனை நான் இதை எல்லாமே டீட்டெயிலா சொல்லியாச்சு. அதனால நான் ப்ரொஃபைல் லைட்டை வைக்க கூடாதுன்னு சொல்லல. எல்லாருமே ப்ரொஃபைல் லைட்டை யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு யூஸ் பண்ணுங்க. தேவைன்னு சொல்லிச்சுல அதுமாதிரி பாமர மட்டங்களை வைக்க கூடாதா அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே வைக்கலாம். ஆனா கொஞ்சம் வந்து கணக்கு பண்ணி வைங்க. என்னன்னா இப்போ ஹால்ல டியூப் லைட் ஒரு லக்ஸரியா இருக்கணும்னா அந்த ப்ரொஃபைல் லைட்டால மட்டும் தான் முடியும், டியூப் லைட்டால முடியாது. அப்போ அந்த டியூப் லைட் ஒரு பாயிண்ட் வச்சு கொடுத்து நீங்க வச்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பெட்ரூம்லேயே அதே மாதிரி பெட்ரூம்ல நம்ம யூஸ் பண்ணதே போறது இல்லை, டியூப் லைட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கஸ்டமர் தான் ஆசை. நம்ம ஒரு வீடு கஷ்டத்துக்கு பட்டு நம்ம ஒரு வீடு கட்டுவோம். எவ்வளவு 10 லட்சம் நாளுமே அது கஷ்டம் தான். கஷ்டப்பட்டு ஒரு ஆசைக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய கனவு. அந்த கனவு வந்து மண்ணாளி போட நான் யாருமே ஆசைப்பட மாட்டான். இப்போ நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது புதுசா ஒரு வீடு கட்டி அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு அதெல்லாம் பண்ணி விடு. எல்லாருமே பண்ணலாம், பாமர மக்களும் பண்ணலாம், பெரிய ஆளும் பண்ணலாம், கோடியில இருக்கவும் பண்ணலாம். என்னன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். நான் அந்த டியூப் லைட் எல்லாத்தையும் வச்சு சூப்பரா பண்ணி கொடுத்தீங்கனாலே வீடு அட்டகாசமா இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மள நீட்டா பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணாலும் சரி. நான் எப்பவுமே என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, அந்தந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு விஷயம், நான் நார்வேல இருக்கேன். நார்வேல உள்ளவங்க எனக்கு வேலை தந்தாங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷம். இது வெளியே உள்ளவங்க வேலை தரும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா அதே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இதனால சொல்றேன். ஏன்னா அங்க உள்ள ஆள் நிறைய பேர் நல்ல எலக்ட்ரிஷியன் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி வேலை இருக்குது, அந்த வேலையை பார்க்க முடியாம நம்ம ஒரு இதுல போயிட்டு இருக்கோம். அதனால அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கிற இடத்துல அந்த ஊர்லயே நீங்க அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். நாளைக்கு எமர்ஜென்சிக்கு யாருன்னா ஓடி வருவாங்க, நான் ஓடி வர முடியாது. நான் இங்க இருந்து நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து எனக்கு வேலைக்கு தாரீங்க, சேலத்துல இருந்து வேலை தாரீங்கன்னா நான் இங்க இருந்து எப்படி ஓடி வர முடியாது. அதே நீங்க அங்க உள்ள ஆட்களுக்கு நீங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு டக்குன்னு கூப்பிட்டு அவங்க தான் வந்து நிக்கணும். அதனால பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க நல்ல சேரவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அது நம்ம 2-3 வீடியோ போடுறதுனால நம்ம வெளியே தெரியறோம், அவ்வளவுதான். மற்றபடி வேலை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பக்கவா பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ போடும்போது நிறைய பேர் கால் பண்ணி இப்படிதான் பண்றாங்க. அந்த டிபி ட்ரெஸ்ஸிங்லாம் நம்ம ஓரளவுக்கு நீட்டா பண்ணுவோம். நம்மளோட நீட்டா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்பதான் தெரியுது. ஆனால் டிபி ட்ரெஸ்ஸிங் நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஒயர் போடுறது, எந்த மெத்தட்ல ஒயர் போடுறோம், இந்த சுவிட்ச் போர்டு எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்றோம், இவ்வளவு ஏகப்பட்ட காரியங்களுக்கு அவங்க நமக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனா இப்படி நான் பண்ணியிருக்கிறேன், எப்படி இருக்கு ஜாலர், எல்லாமே அடிப்பொடியா சூப்பரா இருக்கு. அதனால தான் சொல்றேன், எல்லாரும் அந்தந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு வச்சுட்டு வேலை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அது முடியாத பட்ஜெட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பாதி வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, பாதி செஞ்சது அவங்கள பைய விரட்டி விட்டுட்டு இங்க இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து உள்ள வைக்கிறது. அதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா அவங்களை நீங்க ஒரு நம்பிதான் ஒரு வேலையை நீங்க கொடுக்குறீங்க. அந்த வேலையை எடுத்துட்டு நாங்க வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவங்கள டக்குன்னு விரட்டி விட்டுட்டு இங்க நாங்கள வந்து இன்னொரு இடத்துல, அது வந்து அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எங்களுக்கும் அது கஷ்டம். இன்னொரு ஆள் வேலை செஞ்சதுல வந்து நம்ம வந்து செய்யறது இல்ல, அதையும் கஷ்டம். அது ஃபர்ஸ்டே நீங்க வந்து அந்த வேலையை நீங்க செய்றீங்க, ஒரு புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க வந்து யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது, இவர் பண்ணா நல்லா இருக்கும், இந்த எலக்ட்ரிக்கல் வேலை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், பிளம்பிங் பண்ணா இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்டே நீங்க சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாதி உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 வீடியோ பார்த்தோம்னா இவரு சூப்பரா பண்றாரோ, அப்ப டக்குன்னு இவருக்கு போன் அடிச்சு பாதி வீடு உடச்சு போட்டுருப்பாங்க, இல்ல பைப்பு போட்டு விட்டுருப்பாங்க, இல்ல பாதியில ஒயர் போட்டு விட்டுருப்பாங்க. இப்படி நிறைய பேர் போன் அடிக்காங்க. இப்படி அதனால பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல உள்ளவங்க எலக்ட்ரிஷனுக்கு வேலை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அதனால இங்க இருந்து வெளியே அதெல்லாம் ரொம்ப சிரமம். ரெண்டாவது நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, நாங்க வேலை செஞ்சுட்டு பணத்தை வாங்கி நாங்க பேரும், அதான் நிஜம். நீங்க ஒரு வேலையை தரீங்க, நாங்க கணக்கு முடிச்சு போயிட்டோம், அது வரைக்கும் போனதுதான். அதுக்கப்புறம் யாரும் வரதெல்லாம் கிடையாது, அதான் உண்மை. நானே போவதில்லை அதுங்க தொழில் பண்ணா. ஏன்னா சின்ன வேலைக்கு ஒரு ரெண்டு லைட்டு மாட்டோம், 2 சுவிட்ச் லைட் போயிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடாங்க. எப்படி இங்க இருந்து நீங்க இங்க நார்வேல இருந்து அங்க வர போய்க்கலாம், 500 ரூபாய் செலவு பண்ணி 2000 செலவு பண்ணி போவீங்களா? போக மாட்டாங்க. அதனால அந்தந்த இடத்துல நல்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள செலக்ட் பண்ணி பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வேலையை கொடுங்க. அதுதான் வந்து வேலைக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு அந்த உங்க வீட்டுல எந்த பிரச்சனைனாலும் அவங்க வந்து நிப்பாங்க, நாங்க வந்து நிக்க மாட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் லைட் பண்றவங்க வந்து நிறைய பேர் வெளியே வந்து பண்ணாங்க. ப்ரொஃபைல் லைட் வந்து எல்லாரும் பண்ணதில்லை, அதனால வந்து வெளியே ஆட்கள் பண்றாங்க. இப்ப வந்து நம்ம வந்து எல்லா ஊர்லயுமே பண்றோம். ஆனா வந்து அந்த எலக்ட்ரிஷன், சில எலக்ட்ரிஷனுக்கு வந்து அந்த வேலைகள் தெரியதில்லை. நம்ம இந்த வீடியோ போடுறதுனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் பண்றாங்க. அதுமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் போன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு சின்ன சப்போர்ட் பண்ணணும், நான் எலக்ட்ரிஷன் தான் பண்றேன், ஆனா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏதோ சப்போர்ட் பண்ணலாமா? அது எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், எல்லாமே சப்போர்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால வந்து நாங்க தான் வந்தாதான் அது பிரைட் எரியும், நாங்க வந்தாதான் அது வந்து லைட் இருக்கு, அப்படிலாம் கிடையாது. நீங்களும் பண்ணலாம், நீங்க எலக்ட்ரிஷனா இருந்தவங்க யாருனாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது சப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க புதுசா வீடு கட்டிருக்கீங்க, ஏதாவது வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பண்ணி தரணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நம்ம வந்து பண்ணி தரலாம். ஆனா மேக்சிமம் தவிர்க்க பாருங்க. வெளியூர்களோட ஆட்களை வச்சு நம்ம வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்த்து ஓகே அப்படின்னா வேலை கொடுங்க. வேலைகள் பார்த்து கொடுங்க. எல்லாரும் எல்லாருக்கும் இப்போ வந்து இதுல எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் பார்த்து நீட்டா எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வேலையை கொடுங்க. அதுமாதிரி பாத்தீங்கன்னா தலைவரே உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க வந்து அந்த வாட்ச், நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, கடை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வாட்ச் கீட்ஸ் தெரியாம இருக்கிறது வந்து அது சரியில்லை. அது உங்களோட இதுதான் பாதிக்கும். நீங்க ஒரு 60 மீட்டர் 60 எல்இடி உள்ளது எத்தனை வாட்ஸ், இந்த 120 எல்இடி எத்தனை வாட்ஸ், 180 எல்இடி எத்தனை வாட்ஸ், 240 எல்இடி எத்தனை வாட்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ போடுங்க. தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை பத்தியே கொண்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இன்னொரு கடை ஓப்பன் பண்றீங்க, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நீங்க வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க வர. அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கே ரொம்பவே நல்லது. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க, அவ்வளவுதான். சரி, பாய். அடுத்த வீடியோல நல்ல வீடியோல பார்ப்போம்.